இந்த ஏர் ரைட் சைரன் அல்லது தமிழில் சங்கு என்று நம்மில் பலரால் அழைக்கப்படும் இந்த கருவி சிறியதாக இருந்தாலும் ஊருக்கே கேட்கும் அளவிற்கு எவ்வாறு அதிக ஓசையை எழுப்புகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? காற்றில் உள்ள அதிர்வுகளை நாம் ஓசையாக நம் காதுகளால் கேட்டு உணர்கின்றோம். அதிக சத்தம் தரக்கூடிய ஒலி அலைகள் வேண்டும் என்றால் அதிக அழுத்தத்தோடு கூடிய அதிர்வலைகளை உருவாக்க வேண்டும். அதற்காக 2 பாகங்களாக வடிவமைக்கப்படும். உள்ளே இருப்பது ரோட்டர் எனப்படும் ஒரு அச்சில் சுழலக்கூடிய ஒரு பாகம். அது காற்றை அதன் மையப்பகுதியில் உள்வாங்கி வெளிப்புறமாக தள்ளும். அவ்வாறு தள்ளும் பொழுது அந்த காற்றிற்கு அதிக அழுத்தம் கிடைக்கும். அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிக அழுத்தம் உள்ள காற்று ரோட்டர் சுழலும் பொழுது துளை இருக்கும் பகுதி வழியாக வேகமாக வெளியேற்றப்படும். இந்த காற்று பலமுறை வெட்டப்பட்டு வெளியேற்றப்படுவதனால் மிக அதிக அழுத்தத்திலான அதிர்வலைகள் உருவாகும். அதுதான் நாம் கேட்கும் சங்கு சத்தம். இதனை தொடர்ந்து இயக்கினால் ஒரு வகையாகவும், அதன் வேகத்தை குறைத்து அதிகரித்து இயக்கினால் அது ஒரு வகையாகவும் ஓசை கேட்கும். பல நாடுகளில் பல நகரங்களில் இன்றளவும் பயன்படுத்தப்படுகின்றது. பல தொழிற்சாலைகளில் ஷிஃப்ட் எனப்படும் பணி நேரம் முடியும் பொழுது இதனை பயன்படுத்துகின்றார்கள் மற்றும் அவசர அபாய ஒலியாகவும் இதனை பயன்படுத்துகின்றார்கள். எங்கள் சேனலில் ஆழமான அறிவியல் வீடியோக்கள் இருக்கின்றது. மேலோட்டமாக எதையும் கொடுக்காமல் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்கள் வீடியோக்களை பாருங்கள்.